வணக்கம் உறவுகளே. இன்றைய பரபரப்பான உலகில் நாம் எதையாவது பேசிக்கொண்டேதான் இருக்கிறோம், அல்லது எதையாவது கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் உலகின் மிகப்பெரிய ஞானிகள் அனைவரும் ஒரு விஷயத்தை ஒருமனதாக கூறுகிறார்கள். அதாவது உண்மையான அறிவு மௌனத்தில்தான் பிறக்கிறது என்று. இன்று நாம் பார்க்க போவது 20ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய புரட்சியாளர், ஒப்பற்ற சிந்தனையாளர் ஓஷோ அவர்கள் மௌனத்தை பற்றி என்ன கூறியிருக்கிறார் என்பதை பற்றி தான். இந்த காணொளியில் உங்களை நீங்களே உள்நோக்கிய பயணத்திற்கு அழைத்துச் செல்ல தயாராகுங்கள். இந்த வீடியோவின் இறுதியில் அமைதி என்பது பலவீனம் அல்ல, அது மிகப்பெரிய ஆயுதம் என்பதை நீங்களே உணர்வீர்கள். வாங்க உறவுகளே, காணொளிக்குள்ள செல்லலாம். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க காணொளிக்குள்ள போகலாம். ஓஷோ ஒரு அழகான கருத்தை சொல்லுகிறார். நீங்கள் பேசாமல் இருப்பது மட்டும் மௌனம் அல்ல. ஒரு அறையில் தனியாக அமர்ந்து கொண்டு உள்ளுக்குள் 1000 எண்ணங்களோடு போராடினால் அது மௌனம் கிடையாது, அது சத்தம் இல்லாத குழப்பம். உண்மையான மௌனம் என்பது மனமானது அமைதி அடைவதாகும். ஓஷோவின் கூற்றுப்படி வார்த்தைகள் என்பது ஒரு திரையை போன்றது. நாம் பேச பேச உண்மையை மறைக்கின்றோம். நாம் எப்போது பேசுகின்றோம்? ஒன்றை விளக்க தெரியாத போது, அல்லது நம்மை தற்காத்து கொள்ள நினைக்கும் போதுதான் வார்த்தைகளை நாம் தேடுகின்றோம், அல்லது வார்த்தைகளை உதவிக்கு அழைத்துக் கொள்கிறோம். ஓஷோ அவர்கள் மௌனத்தை 3 நிலைகளாக பிரிக்கின்றார். முதலாவது புற மௌனம், அதாவது எக்ஸ்டர்னல் சைலன்ஸ். இது பேச்சை குறைப்பது. இது ஒரு ஆரம்ப நிலை மட்டும்தான். அடுத்தது அகமௌனம், இன்டர்னல் சைலன்ஸ், எண்ணங்கள் குறையும் நிலை. இங்கேதான் ஒரு மனிதன் தன்னை தானே கவனிக்க தொடங்குகின்றான். மூன்றாவது இயல்பான மௌன நிலை, அதாவது இயல்பு மௌனம், நேச்சுரல் சைலன்ஸ். இது ஒரு நிலை அல்ல, இது உங்கள் சுபாவமாகவே மாறிவிடுகிறது. புத்தரோ அல்லது ரமண மகரிஷியோ பேசினாலும் அவர்கள் ஆழ்ந்த மௌனத்திலேயே பேசுகிறார்கள். ஏன் நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம்? ஓஷோ என்ன சொல்கிறார்? நாம் மௌனத்தை கண்டு அஞ்சுகிறோம் அல்லது பயப்படுகிறோம். ஏனென்றால் மௌனம் என்பது ஒரு கண்ணாடி போன்றது. நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உங்கள் உண்மையான முகம் உங்களுக்கு தெரிகிறது. உங்களின் பயம், ஏக்கம், வெறுப்பு எல்லாம் வெளியே வருகிறது அந்த மௌனத்தில்தான். அதனால்தான் அதை எதிர்கொள்ள பயந்துதான் நாம் சத்தத்தை தேடிக்கொண்டே இருக்கிறோம். இப்போது நாம் பார்க்க போவது மௌனமும் உறவுகளும். உறவுகளில் ஏற்படும் 90% பிரச்சனைகளுக்கு காரணம் தேவையற்ற வார்த்தைகளும் தேவையற்ற பேச்சும் தான். ஓஷோ ஒரு புரட்சிகரமான ஆலோசனையை இங்கே உங்களுக்கு வழங்குகின்றார். உங்களுக்கு பிடித்தமானவர்களுடன் 1 மணி நேரம் மௌனமாக அமர்ந்து பாருங்கள். வார்த்தைகள் பிரிவினையை உண்டாக்குகிறது. வார்த்தைகள் உங்கள் இருவரையும் துண்டாடுகிறது. ஆனால் மௌனம்
அந்த இரண்டு இதயங்களையும் இணைக்கிறது. இருவர் மௌனமாக இருக்கும்போது அங்கே ஈகோ என்பது இருப்பதுமில்லை, அது அழிக்கப்பட்டு விடுகிறது. அங்கு ஒருவிதமான ஆன்மீக அதிர்வு, ஸ்பிரிச்சுவல் வைப்ரேஷன் உருவாகிறது. மௌனத்தினால் பரிமாறப்படும் அன்பு 1000 கவிதைகளை விடவும் மேலானது. இந்த பகுதி மிகவும் முக்கியமானது. இதை மிகவும் உன்னிப்பாக கவனியுங்கள். அதாவது மௌனத்தை அடைவது எப்படி, அதற்கான நடைமுறை பயிற்சிகள் எப்படி. சரி, ஓஷோ பரிந்துரைக்கும் சில எளிய பயிற்சிகளை இதில் நாம் கவனிக்கலாம். முதலில் கவனித்தல், அதாவது விட்னஸிங், சாட்சி பாவம். உங்கள் எண்ணங்களை ஒரு சாட்சியாக நின்று கவனியுங்கள். அவற்றை அடக்க முயலாதீர்கள். அவற்றை கவனிக்கும் போது அவை தானாகவே மறையும். முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் மனதை நீங்கள் ஒரு சாட்சியாளனாக இருந்து மட்டும் கவனியுங்கள். அங்கு நீங்கள் எதையும் செய்யக்கூடாது. நீங்கள் எதையாவது செய்ய நேர்ந்தால் அங்கே தொந்தரவாகிவிடும். வெறுமனே ஒரு சாட்சியாளனாக நின்று கவனியுங்கள் அங்கே என்ன நடக்கிறது என்பது. அப்போது எல்லா எண்ணங்களும் மறையத் தொடங்கும். அடுத்தது தனிமை, சாலிட்யூட். தினமும் குறைந்தது 20 நிமிடம் எந்தவித மொபைல் ஃபோன்ஸ், கம்ப்யூட்டர், டிவிஸ், இது போன்ற எந்த ஒரு மின்னணு உபகரணங்களையும் சார்ந்திராமல் தனியாக அமர்ந்திருங்கள். உங்களது தொழில் விஷயமாகவோ எந்த விதத்திலும் உங்களை தொந்தரவு செய்யாத வண்ணம் 20 நிமிடங்கள் உங்களுக்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். யாரையும் சார்ந்து இருக்காதீர்கள். 20 நிமிடம் தனிமையில் அமருங்கள். மூன்றாவது, இயற்கையுடன் உறவாடுங்கள் அல்லது இயற்கையுடன் உரையாடுங்கள். மரங்கள், செடிகள், பறவைகள் மௌனமாகத்தான் இருக்கின்றன. இங்கே மரங்களும் செடிகளும் பறவைகளும் எப்படி மௌனமாக இருக்கின்றன? அவற்றோடு சிறிது நேரத்தை நீங்கள் செலவிடும் போது உங்கள் மௌனம் மிகவும் ஆழமாகவும் மிக மிக ஆழமாகவும் வேர்வரை பரவுகிறது. இறுதியாக ஓஷோவின் வரிகளோடு இந்த காணொளிகளை நாம் முடிப்போம். மௌனம் என்பது ஒரு இசை. அதை கேட்க தெரிந்தவன் வாழ்க்கையின் இரகசியத்தை கண்டுகொள்கிறான். நண்பர்களே, இன்று முதல் உங்கள் பேச்சில் ஒரு நிதானத்தை கொண்டு வாருங்கள். வார்த்தைகளுக்கு இடையே இருக்கும் அந்த இடைவெளியை ரசிக்க பழகுங்கள். அந்த இடைவெளியில்தான் இறைவன் கூடியிருக்கிறான். இந்த வீடியோ உங்கள் சிந்தனைக்கு ஒரு தெளிவை தந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செஞ்சுக்கோங்க. மௌனம் பற்றிய உங்கள் அனுபவத்தையும் உங்கள் கருத்துகளையும் கமெண்டில் சொல்லுங்கள். மற்றும் மேலும் இது போன்ற காணொளிகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். எங்கும் அமைதி பரவட்டும். நன்றி.